வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படியெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். ஒரு 5 காரியம் நான் உங்களோடு இன்னைக்கு பேச போகிறேன். 5 காரியம். சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். 2வது, உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவார். சொல்லுங்க, வழக்காடி. சொல்லுங்க, வழக்காடி. 3வது, உங்களை வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். சொல்லுங்க, வித்தியாசப்படுத்தி. எப்படி? வித்தியாசப்படுத்தி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். 4வது, உங்களை விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுவார். சொல்லுங்க, விடுவித்து. 5வது, உங்களை வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். 5 காரியத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு 70 பேராய் புறப்பட்டு போனார்கள். யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும். ஏற்கனவே யோசேப்புடைய பிள்ளைகளும் அந்த தேசத்தில் இருந்தார்கள். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். வந்தபோதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் அடிமையாக்கப்பட்டார்கள். பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தபோது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருக ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எகிப்தியரோ இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 430 வருஷம் தேசத்தில் அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்து ஜனங்கள், எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சா? செத்து போனா நல்லா இருக்கும் போல இருந்ததா. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜீவனை கசப்பாக்கினார்கள். கசந்து போனது. வாழ்றதுக்கு பிடிக்கல, ஜீவிக்கிறதுக்கு பிடிக்கல. இங்க இருக்கிறத காட்டில் இன்னைக்கு மரணம் வந்துட்டா நல்லா இருக்குமே என்கிற எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்கொண்டது. வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு. ஆண்டவர், உன்னை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன். உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்க காண்பீர்கள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு. ஆனா ஜனங்களோ சாகரதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களோ மரித்து போனால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல பல பேருக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, சபை இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா சில காரியம் செத்து போனா நலமா இருக்குமே, இருக்கிறத விட மரித்தா நலமா இருக்கிறோமே என்கிற எண்ணம் பல பேருக்குள்ள இன்னைக்கு தேசத்துல இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் இருக்க முடியாத ஒரு நிலைமை. ஜீவன் கசப்பாக்கினார்கள் எகிப்தியர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பல பேர், எனக்கு தெரியும், நைட்டு செல்போன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு காலையில் சில நேரம் அப்படியே ஒரு மாதிரி கேர அலைகிற கூட்டம் எனக்கு தெரியும். செல்போனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு உலகம், செல்போன், சில அடிமைகள், அடிமைத்தனம், சில காரியம், எகிப்து போன்ற சில அடிமைத்தனம். செல்போனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு அசுத்தமாக இருக்கலாம், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் அருவருக்கிற காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்படுத்த நமது முடிவு எப்படி தெரியுமா? பிசாசு எப்பயுமே இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை தான் பிறப்பிக்கும். ஒரு பாவம் தான் இருதயத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கசப்பை உண்டாக்கி கொஞ்சமா கடைசியில முடிவு. பிசாசுனுடைய பெரிய திட்டமே நம்முடைய ஜீவனை எடுக்கிறாது. முடிவு நம்முடைய ஜீவனை அவன் அள்ளி கொண்டு போகிறதுக்கு தான் பிசாசு போராடுவான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான்
இருந்தது. ஜீவனை கசப்பாக்கினார்கள் எகிப்தியர். சில அடிமைத்தனம் நம்மளை கசப்பாக்குது. சில அடிமைத்தனம், சில பாவம், சில அசுத்தம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவர் அருவருக்கிறது, ஏதோ ஒரு அந்தரங்க பாவம், ஆண்டவர் வெறுக்கிற காரியம் நம்மளை சில நேரம் கசப்பாக்கி சமாதானத்தை, சந்தோஷத்தை இழக்க பண்ணி முடிவு வாழ்றதை காட்டிலும் செத்து போன நலமா இருக்குமே. கசப்பாக்கினார்கள். 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 22, 23, 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருஷம் இருந்தார்கள். அவர்கள் இருந்தபோது அவருடைய உபத்திரவத்தை பார்த்தா, ஆளுகுட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டா, அவருடைய கண் நோக்கினா, பெருமூச்சு தேவ சமூகத்தில் எட்டியது. 3ஆம் அதிகாரம் 7, 9 வசனம் அதே தான் சொல்லுகிறது. ஆண்டவர் உபத்திரவத்தை பார்த்தா, அவருடைய பெருமூச்சை கேட்டா, ஆலோட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டா, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். போராட்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், சிறையிருப்பின் மத்தியில், அடிமைத்தனத்தின் மத்தியில் ஜெபிக்கிறவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறீங்களா? மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? ஜெபம். 430 வருஷம் தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு ஒரு குடும்பம், ஒரு தேசம், சந்ததி சந்ததியா 430 வருஷம் தான். ஒரு தலைமுறை 40 வருஷம், 10 தலைமுறை அடிமைத்தனம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். அவ ஜெபிச்ச உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டா. கர்த்தர் மோசேட்ட தரிசனமானா, என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவங்க பெருமூச்சு என் சமூகத்தில் எட்டி இருக்கிறது, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ கொண்டு போவா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஆண்டவர். ஆமென். உங்க ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம ஆண்டவர். இயேசு நம்ம கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் ஜெபிக்கும் போது, சில நேரம் பேசும்போது மனுஷன் கேட்க மாட்டான், அரசியல்வாதி கேட்க மாட்டான். நீங்க எத்தனை நேரம் பெட்டிஷன் எழுதி கொண்டு போய் கூட்டம் கூட்டமா போய் நின்னாலும் சில நேரம் அரசியல்வாதிகள் கேட்க மாட்டார்கள், பதில் கொடுக்க மாட்டார்கள், அரசாங்கம் பதில் கொடுக்காது, தேசம் சில நேரம் மூடிக்கொண்டே இருக்கும். ஜனங்கள் பாடுபடும் போது, ஜனங்கள் உபத்திரவப்படும் போது உலகம், மனுஷன் எப்பவுமே கண்ணை மூடிக்குவான், செவியை மூடிக்கொள்ளுவான். ஆனா இன்றைக்கு இந்த 2வது நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீரை காண்கிறவர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் எல்லாம் கம்பீரமாய் மாற போகிறது. உங்க ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடுக்கிற நாட்களாய் வரப்போகிறது. உங்கள் விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். எதுக்கு விண்ணப்பம் பண்ணா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்ல, உன் வீட்டு காரியத்தை கொஞ்சம் ஒழுங்குபடுத்து, நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன், உன் ஜீவனை நான் எடுக்க போறேன்ப்பா, உன் நாட்கள் முடியுது. எசேக்கியா தேவ சமூகத்தில் எப்படி ஜெபித்தான்? சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே உமக்கு சமூகத்தில் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமா நடந்த 1 to 6 வசனம் பாருங்க. உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன், எப்படியெல்லாம் நான் செஞ்சேன் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. பாருங்க, கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு தேவ சமூகத்தில். அல்லேலூயா. சொல்லிட்டு புறப்பட்டு போயாச்சு. போன உடனே திருப்பி ஆண்டவர் சொல்றார், போப்பா போய் சொல்லு, அவன் கண்ணீரை கண்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். உண்மையா ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. உண்மையா விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவா.
அல்லேலூயா சொல்லுவோம். உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறவர். வியாதியின் மத்தியில தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா? எந்த வியாதியா இருந்தாலும் சரி, 15 வருஷம் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயங்களை காண பண்ணுவா. அல்லேலூயா, ஆமென். கண்ணீரோடு ஜெபித்த விண்ணப்பம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்க. கானானிய ஸ்திரீ தன் மகள் வியாதிப்பட்ட போது இயேசுவின் இடத்திலிருந்து புறப்பட்டு போய், ஆண்டவரே மக வியாதியா இருக்கா, சுகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அழிய நான் வேறொன்றுக்கும் வரேன் என்று சொன்னபோது இயேசு கண்டு கொள்ளவே இல்லை. அவ பேசிட்டே வாரா, ஏசப்பா ஏசப்பா என் மகளுக்கு சுகத்தை தாங்க, அற்புதத்தை தாங்க, விடுதலையை தாங்கன்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று இயேசு திரும்பவும் சொல்றார். சீஷர்கள் அவரிடத்துல போய், ஆண்டவரே உம்மை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, ஒரு விஷயம் மனமிறங்கி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் அவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா, பேசிட்டே வாராலே, ஜெபிச்சுட்டே வாராலே, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே வாராலே, ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா? ஆனா நம்ம சீஷர்கள் ரெக்கமெண்ட், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா? நான் என் பிள்ளைகளுக்காக வந்தேன்னு சொல்றாரு. கானானிய ஸ்திரீ சொன்னா, நான் நாய் தான் ஆண்டவரே, ஆனா மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினா. எசேக்கியா கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினா, கர்த்தர் கண்ணீரின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தா. கானானிய ஸ்திரீ தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினா. இயேசு நின்று அவளை பார்த்து, உன் விசுவாசம் பெருசு, உன் மகள் ரட்சிக்கப்பட்டாள், போ, கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறவ. தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் அவளுக்கு அதிசயங்களை காண பண்ணினா. ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கிறோமோ அத்தனை பேருக்கு கர்த்தர் இன்னைக்கு அதிசயங்களை காண பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் விண்ணப்பம் பண்ணுவார். ஆமென். உங்க ஜபத்துக்கு பதில கேட்டு இன்னைக்கு அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவார். 2வது வேதம் சொல்லுகிறது, எதுக்காக? உங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவாரா. என்ன செய்வார்? வழக்காடுவார், ஆர்கியூ பண்ணுவார். ஒரு ஜட்ஜிக்கு முன்னாடி போய் வக்கீலுடைய வேலை என்ன தெரியுமா? தன்னுடைய கட்சிக்காருக்காக நின்று வழக்காடுறது. அதுதான் ஒரு வக்கீல், ஒரு அட்வொகேட்டோடைய வேலை. ஏசப்பா இன்னைக்கும் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசி நமக்காக வழக்காடிக்கிட்டே இருக்கிறார் பிதா முன்னாடி. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எப்படி கர்த்தர் வழக்காடினார்? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம், 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இந்த வசனத்துல எல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் மோசே, போய் நின்று ஒன்று சொல், என் ஜனத்தை வனாந்தரத்துல ஆராதிக்கும்படி பலி செலுத்தும்படி வழி விட்டு அனுப்பு என்று போய் சொல். நீ போய் சொல். கேட்டா என்ன சொல்ல? ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். போய் சொல்லு, என் ஜனத்தை வனாந்தரத்துல வழி விட்டு அனுப்பு. வழக்காடுறா. மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய், ஒரு எகிப்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாக்கு முன்னாடி கர்த்தர் மோசே நிறுத்தி சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன், அவருடைய பெருமூச்சை கேட்டிருக்கிறேன், அவருடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன், அவ உபத்திரவத்தை பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை பலி செலுத்த வனாந்தரத்தில் ஆராதிக்க என் ஜனத்தை வழி விட்டு அனுப்பு. வழக்காடுகிறவர். நான் சொல்றேன், உங்களுக்கு பரிந்து பேச ஆள் இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுக்காக போய் நின்று உங்களுக்கு என்று பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக பேசுகிறதற்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு உண்டு. அவர் நமக்காக வழக்காடுகிறவர். அல்லேலூயா. குஜராத்தில் ஷாலோம் மிஷன் ஊழியன் இருக்கு. ஷாலோம் மிஷனரி எத்தனை பேருக்கு தெரியும்? பிஷப் தேவதாஸ் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதர்.
அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சிவகாசி ஊர், தூத்துக்குடியில் தான் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மட்டுமே அந்த பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஒரு 1000-1500 ஊழியர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய டயசிஷனா 4 திருமண்டலமாக கத்தர் மாற்றி குடிச்சு வேட்டையாடி சாராயம் காய்ச்சி சாப்பாட்டில் சாராயத்தை ஊற்றி சாப்பாடு பொங்குற ஒரு மக்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. வில்லம்பு அவங்க வேலையை திருடுறது தான், கொள்ளையடிக்கிறது, கொலை செய்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்கிறாங்க. அந்த ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. அந்த தேசத்தில், அந்த குஜராத் ராஜஸ்தானில் அந்த பார்டரில் ஒரு பீல் ஆதிவாசியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்காக ஊழியக்காரனா மாறி ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கிராமத்தில் அவர் முன்னாடி ரவுடியா இருந்தார், குடிச்சிட்டு இருந்தார், வெறிச்சிட்டு இருந்தார். ஆனால் அந்த தேவ மனிதனை கர்த்தர் ரட்சித்து ஊழியக்காரனா மாற்றி சபையின் போதகராக மாற்றி ஊழியம் செய்கிறார். மனைவி, 2 பிள்ளைகள். இந்த நாட்களில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மத தீவிரவாதி ஒருத்தன், ரொம்ப நாளாக இவன் எல்லாரையும் கர்த்தருக்குள்ள இயேசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறானே, இவனை எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அந்த மத தீவிரவாதி, அரசியல்வாதி, அந்த பரிசுத்தவான அந்த போதகரை சில கூலிப்படையை ஏவி இரவோடு இரவா கொலை செய்தார். யாருக்குமே தெரியாம கொலை செய்தார். இவர் தான் கொலை செஞ்ச மாதிரியே தெரியாத அளவுக்கு கொலை செய்து விட்டார். ஆனா ஊருக்கே தெரியும் இவர் தான் செஞ்சார். ஆனா இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆள் கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான காலகட்டம். 2 பிள்ளைகள், மனைவி விதவையாக்கப்பட்டு தகப்பனை இழந்து சபையை நடத்தும்படி அந்த ஊர்லயே அந்த மகள் இருந்தா. நாட்கள் போனது. இந்த மகள் விடாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறார். என் கணவனை எடுத்துட்டீங்க, ஊழியம் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், உமது நாமத்துக்காக தானே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம், உங்களுடைய ராஜ்யத்துக்காக தானே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், ரட்சிக்கப்பட்டு எங்கள் கணவனை ஊழியக்காரனா மாற்றினீங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க அந்த மக விடாம தொடர்ந்து ஒரு நாள் இரவு இந்த மத தீவிரவாதி, அந்த ஊரில் உள்ள பெரிய ஆளுவன், பணக்காரன், பின்னாடி அவனுடைய வீட்டு வைக்கோல் அம்பாரத்தில் மாடுகளுக்கு வைக்கோல் போடுறதுக்காக வைக்கோல் எடுத்தார். வைக்கோல் எடுத்து மாட்டுக்கு போட்டார். 2வது முறை அந்த வைக்கோலை எடுக்கிறதுக்கு போய் வைக்கோலை எடுத்த போது வைக்கோலுக்கு உள்ள ஒரு தீ பற்றி பிடித்து எரிந்து கொண்டிருந்ததா. அவர் பார்த்து பயந்துட்டார். என்னடா வைக்கோலுக்குள்ள யாரு தீ வச்சா? தீ திடீர்னு எரியுதே. தீ எரிந்து அந்த தீக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வந்தது தெரியுமா? என் தாசன், என் ஊழியக்காரனை நீ கொலை செய்து ரத்தம் சிந்தினாய். அந்த ரத்தம் என் சமூகத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது, கூக்குரலிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி பேசிட்டு, அவனுடைய தேவன் நான், உன்னை அவனுக்காக நான் பழி வாங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அக்கினி அந்த மனிதனை போய் பட்சித்து அப்படியே கறிக்கட்டையா விழுந்துட்டான். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. போலீஸ் வராங்க, அதிகாரிகள் வராங்க, தாசில்தார் வராங்க, மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அவர்கிட்ட கடைசியா வாக்குமூலம் கேட்குறாங்க. யார் உங்களுக்கு தீ வச்சது? யார் உங்களுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துனது? யார் உங்களுக்கு மேல யாராவது பெட்ரோல் ஊத்துனாங்களா? யாராவது தீ வச்சாங்களான்னு கேட்டா யாருமே ஊத்தல, யாருமே செய்யல. அப்புறம் எப்படி தீ பிடிச்சது? நான் வைக்கோல் அம்பார எடுத்துட்டு இருந்தேன் என் மாட்டுக்கு, அதுல இருந்து தீ பேசியது, அக்னி பேசியது. அதுல வார்த்தை வந்தது, நான் இந்த ஊழியக்காரனை, இந்த திருச்சபையின் போதகரை கொன்னது நான் தான். அவனுடைய ஆண்டவர் என்கிட்ட வந்து அவனுக்காக வழக்காடி என்கிட்ட பேசினார்னு சொல்லி கடைசி வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அந்த மத தீவிரவாதி அந்த மனுஷனை கொலை செய்த பாதகன் நான் என்று ஒப்பு கொடுத்து மரித்து போனாராம். உண்மையா குஜராத்தில் நடந்த சம்பவம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காது இருந்தும் கேட்காதவர் அல்ல, மூக்கு இருந்தும் முகராதவர் அல்ல, தொண்டை இருந்தும் சத்தமிடாதவர் அல்ல, கை கால் இருந்தும் அவர் கிரியை செய்யாதவர் அல்ல. நம் ஆண்டவர் பேசுகிற தெய்வம், நம் ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவர், நம் ஆண்டவர் வழக்காடுகிறவர், நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், இன்றைக்கு நீதி செய்கிறவர், இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இன்றைக்கு நமக்காக பழி வாங்குகிற ஆண்டவர்.
அல்லேலூயா. பயப்படாதீங்க, அவர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவா. நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக மோசேயை நிறுத்தி வழக்காடினது போல இந்த இரவு நமக்காக வழக்காடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. மூணாவது சொல்லுகிறேன், வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுகிறவர். என்ன படுத்துவா? வித்தியாசப்படுத்துவா. எப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்துவார் தெரியுமா? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரம் 40லிருந்து 46 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாங்க. எகிப்து எங்கும் கர்த்தர் வண்டுகளினால் வாதித்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு வண்டு கூட இல்லாதபடி கர்த்தர் தேசத்தை வித்தியாசப்படுத்தினார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது எகிப்து எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேசத்தின் வீட்டில் வாசலிலேயோ வெளிச்சம் உதித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்து எங்கும் கர்த்தர் ஜனங்கள் எல்லாம் தடவி தடவி நடந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் பேரொளியாய் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது ஓலங்களும் ஒப்பாரிகளும் கூக்குரலும் அழுகுரலும் உண்டாயிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆடு மாடு கூட மரிக்காதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்தி தேவன் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம், பரிசுத்தமா இருக்கிறவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம், கர்த்தருக்காக நிற்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குரிய வித்தியாசத்தை இந்த கடைசி காலத்தில் தேவன் காண்பிப்பா. இந்த உலகத்தில் நாம் எகிப்தா இருந்தாலும் இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பி ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுகிற தேவ சமூகத்தில் போராடுகிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. இந்த எலெக்ஷன்ல வித்தியாசப்படுத்தி காண்பிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவர். எல்லாம் அழுகுறான். இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஆடு மாடு கூட மறிக்கலன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் செய்வார். எல்லா பக்கம் எதுனாலும் நடக்கலாம். உலகமே பஞ்சமா இருக்கலாம். உலகமே எலியா வானத்தை அடைச்சி 3 வருஷம் தேசத்தில் மழையும் இல்லை பனியும் இல்லை, முழு பஞ்சம். ஆனால் எலியாவுக்கு மட்டும் விடிய காலத்தில் அப்பம், சாயங்காலத்தில் அப்பம், விடிய காலத்தில் இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் போஷிக்கிறவர். அவரை நம்புற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒன்னும் தொடாதபடி கர்த்தர் வித்தியாசப்படுத்துவா. உலகம் முழுவதும் பஞ்சம் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ ஜனத்தை தேவன் போஷிப்பா. ஆமென். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியாவை பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இன்னும் ஏன் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். தேர்தலுக்கு அப்புறம் இந்திய தேசம் பஞ்ச தேசம்னு டிக்ளேர் பண்ணிடும். ஆல்ரெடி இந்தியா பஞ்சத்தில் தான் இருக்கு. காமிச்சுக்கிறாங்க எலெக்ஷனுக்காக. ரஷ்யாவில் புதின் அதிபராக இப்போ ஆயிட்டார். எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சது. 2030 வரைக்கும் நீ புதின் தான் அதிபர். 2030 வரைக்கும். ஏன் இன்னும் ஒரு யுத்தம்னு டிக்ளேர் பண்ணாமல் இருந்தார்னா பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன். அமெரிக்காவில் ட்ரம்ப் எலெக்ஷன் நடக்குது, அதிபர் எலெக்ஷன் நடக்குது. ட்ரம்ப் தான் நிற்கிறாரு, பழைய அதிபர் தான் நிற்கிறாரு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க பஞ்ச தேசம் அமெரிக்காவை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. எல்லாம் எலெக்ஷனுக்காக வெயிட்டிங். ஹலோ, எல்லாம் எலெக்ஷனுக்காக தான். ஈரான் இஸ்ரேல் தேசம் வார் எப்போ வேணாலும் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. 3rd வேர்ல்டு வார் எப்போ வேணாலும் வரும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அல்லேலூயா ஆகும். உம்மாலேதான் ஆகும், உம்மாலேதான் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர், செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, அப்பா அன்பே, சொல்லி முடியாத நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் ஐயா, நீரே. சொல்லி சத்தமா பாடுங்க. எண்ணி முடியாத அதிசயம், ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத, உம்மாலாகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா உம்மாலேதான். நம் விண்ணப்பத்தை கேட்டு அதிசயத்தை காண பண்ணுவா. அல்லேலூயா நமக்காக வழக்காடி அதிசயங்களை காண பண்ணுவா. நம்மளை வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுவா. நாலாவது சொல்றேன், நம்மளை விடுவித்து அதிசயங்களை காண பண்ணுவா. என்ன செய்வா? விடுவித்து. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் தெரியுமா? எப்படி விடுவித்தார் தெரியுமா? யாத்திராம் 12ஆம் அதிகாரம் நீங்க 40ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமும் இன்பமா இருக்கும், அவ்வளவு ஆசையா இருக்கும். அன்றைய தினம் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினம், அன்றைய தினம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு சேனையாய் புறப்பட்டார்கள். அதுக்கு அடுத்த 2 வசனம் சொல்கிறது, கர்த்தர் கடைசி வசனம், அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். எப்படி? அணி அணியாய் புறப்பட்டார்கள், சேனையை போல. இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாங்க, இப்ப எப்படி போறாங்களாம்? சேனையை போல கர்த்தர் விடுவித்தார். அணி அணியாய் அவர்களை புறப்பட பண்ணினா. விடுவிக்கிறது எப்படி விடுவிச்சார் தெரியுமா? 38, 39 வசனங்களில் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எகிப்தியர் கண்களில் தயவு உண்டானது. அவர்கள் கொள்ளையிட்டு அவர்கள் சம்பத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடுவிக்கிறதுனா எப்படி விடுவிப்பார் தெரியுமா? எப்படி விடுவிப்பார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இத்தனை வருஷ காலம் சம்பளமே கிடையாது, அவங்களுக்கு சம்பளமே இல்லை. விடுவிக்கிறதுனா எப்படி? சம்பளம் இல்லை, கையில ஒண்ணு இல்லை, ஆராதிக்க ஒண்ணு இல்லை, பலி செலுத்த கையில ஒண்ணும் கிடையாது. தேவ சமூகத்துல வனாந்தரத்துல பலி செலுத்தி ஆராதிக்க கையில ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்தை, பலிபீடத்தை, அங்க உடன்படிக்கை பெட்டிய என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு ஒரு பொருளும் கிடையாது. ஆனா எகிப்திலே கர்த்தர் அவர்களை கொள்ளையிடும்படி செய்தார். ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா, உன்னை நான் விடுவித்து கொண்டு போய் ஆராதிக்க வைப்பேன்னு சொன்னா, ஆராதிக்க
கொடுக்க வேண்டிய பொருட்களையும் கையில கொடுத்து தான் உங்களை சேனையை போல விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. விடுவிப்பா. ஆண்டவருக்கு வருஷம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அவருக்கு 12 வருஷ பெரும்பாடல் தெரியும், ஒரு பெரிய விஷயம் அல்ல. 18 வருஷ கூனி ஒரு பெரிய விஷயம் அல்ல. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவனும் பெரிய விஷயம் அல்ல. 40 வருஷம் அங்கே அலங்கார வாசலண்டையில் படுத்திருந்த ஒருவனையும் எழும்ப பண்ணுகிறது பெரிய விஷயம் அல்ல. அவன் தாயின் வயிற்றில் இருந்தே அவன் சப்பானியா இருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல. அவன் எவ்விருவின் மகளாய் மரித்திருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல. அது நாயினூரின் விதவையாய் கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில் இருந்தாலும் பெரிய விஷயம் அல்ல. மரித்து 4 நாள் ஆயிற்று பெரிய விஷயம் அல்ல. அவருக்கு மரித்த போன பல வருஷ எலும்புகள் சதைகள் இல்லாமல் நரம்புகள் இல்லாமல் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. எத்தனை வருஷனாலும் அவர் விடுவிப்பா. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. உங்களை விடுவிக்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர். சும்மா எல்லாம் விடுதலையாக்க மாட்டாரு. இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்து தான் விடுவிப்பார். எனக்கு இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். அங்கே ராஜாவுக்கு முன்னாடி அங்கே கேயாசியை நிறுத்தி பச்சை காலத்தில் நடந்த எல்லா சம்பவத்தையும் குறித்து கேள்விப்பட்டு கேட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, எப்பா ஒரு பெண் இருந்தாலாமே, அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சாமே, அந்த பிள்ளை மரிச்சதாமே, அந்த பிள்ளை மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டதாமே. தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இப்படியெல்லாம் நடந்துச்சாப்பா? ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிற நேரத்திலேயே அங்கே கணம் பொருந்திய சூனேமுக்கு போன போது இருந்த அந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அப்படியே உள்ள நுழையிறா. ராஜாட்ட பார்த்து கேட்க சொல்லுற, அந்த இவளுக்கு தான், இவள்கிட்டே கேளுங்கன்னு சொன்ன உடனே அவள்கிட்ட சம்பவித்ததை கேட்டபோது ராஜா அவனிடத்தில் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ சொல்றா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருந்தது. எலிசா வந்தார், உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொன்னார். எனக்கு எதுக்கு இத்தனை வருஷத்தை கழிச்சு பிள்ளைன்னு கேட்டேன். நீங்க இப்படி சொல்லாதீங்க, அவண்டன் சொல்லாதீங்க, எனக்கு பிள்ளைலாம் வேண்டாம். இல்ல, பிள்ளை கர்த்தர் தாரார் உனக்கு. ஊழியக்காரனை கனம் பண்ற ஊழியக்காரனுக்கு வீட்டு கொடுக்கிற உனக்கு நான் கனம் பண்றேன்னு சொன்னார். பிள்ளை வியாதிப்பட்டது, மரித்தது. அந்த பிள்ளை மீண்டும் உயிரோடு எழும்பும்படி கர்த்தர் அவர் மூலியமா கிரியை செய்தார். இப்பெல்லாம் நடந்தது உண்மையா? ஆமா, எனக்கு தான் நடந்ததுன்னு சொல்லி சாட்சி சொல்லி கொண்டே இருக்கும்போது, நீ எதுக்குமா வந்த? என்ன ரீசன்? அவர் சொல்றா, பஞ்சகாலம் முழுவதும் நீ இந்த தேசத்துல இராதபடி புறப்பட்டு போய் என்று தீர்க்கதரிசி இடத்துல சொன்னான். சரி, அதனால நான் போனேன். அந்த காலம் இத்தனை வருஷம் அந்த தேசத்துல இல்ல. என் வயல்வெளியின் பலனை நான் அனுபவிக்க முடியல. எனக்கு ஒரு நன்மை இன்னும் கிடைக்கல. எனக்கு ஆசீர்வாதம் இல்ல. அதனாலதான் ராஜாட்ட நான் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறேன். அப்படியா? வா, ஒரு பிரதானியை கூப்பிட்டு ஒரு பிரதானியை அவளிடத்துல ஒப்பு கொடுத்து, இவள் இந்த பஞ்ச தேசத்துல எத்தனை ஆண்டு காலம் இவள் இல்லையோ அத்தனை ஆண்டு காலமும் இவள் இல்லாத பொருட்களை, இவள் இல்லாத சம்பாத்தியத்தை இவள் வாங்காத, இவள் எவ்வளவு பெற்றிருப்பா, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பா, எவ்வளவு அறுவடை பண்ணிருப்பா, எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பா, எவ்வளவு காரியங்களை இழந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஒன்று குறையாதபடிக்கு அவளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பிவிடும் என்று ஒரு பிரதானியை கர்த்தர் நியமிக்கும்படி ஒரு ராஜாவை ஏவினது போல இந்த ராத்திரி வேளை நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில விடுவிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இழந்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து உங்களை விடுவித்து, எந்த வருஷம் எத்தனை ஆண்டு காலம், நல்ல வாயை தரங்க, நல்ல கையை தட்டுங்க. எந்தெந்த காலத்துல எத்தனை வருஷம் ஐயோ படுத்து கிடந்தனே, வேலையை இழந்துட்டேனே, வியாபாரத்தை இழந்துட்டேனே, ஊழியத்தை இழந்துட்டேனே, நஷ்டப்பட்டுட்டேனே, இத்தனை வருஷம் சம்பாத்தியம் போச்சு, இத்தனை வருஷம் ராஜ்யம் போச்சு, இத்தனை வருஷம் நன்மை போச்சு, இத்தனை வருஷம் ஆரோக்கியம் போச்சு, இத்தனை வருஷம் பலனை இழந்து போயிட்டேனே. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் இழந்த நன்மைகளை சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து, இழந்ததை கொடுத்து உங்களை சேனையே போல அணி அணியா. ஹல்லேலூயா. யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு ஆவியானவர் சொல்ற, இழந்ததெல்லாம் திரும்ப வரும் பாஸ்டர்.
உங்க சபையில போன விசுவாசிகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவா. என்கிட்ட நிறுத்தி பரிசுத்த ஆவியான ஒரு பாஸ்டர்ட்ட, ஒரு ஊழியக்காரன்ட்ட நேரடியா சொல்ற வார்த்தை, எதையெல்லாம் ஊழியத்தில் இழந்தீர்களோ உங்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்கிறா. இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப தருவா. ஒரு பிரதானியை நியமித்து கர்த்தர் கொடுத்தது உண்மையானா ஒரு ராஜா செய்வானா? இன்னைக்கு ராஜாதி ராஜா உங்களை பார்த்து சொல்லுகிறா, உங்க ஊழியத்தில் இழந்த நன்மைகள், ஊழியத்தில் இழந்த கிருபைகள், ஊழியத்தில் இழந்த ஆத்துமாக்கள், ஊழியத்தில் இழந்த ஆசீர்வாதங்கள், whatever you lost in your ministry bounce back. Hallelujah. அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கும். செபிக்க போறோம், கர்த்தர் செய்ய போகிறார். ஐந்தாவது சொல்றேன், வழி நடத்தி அதிசயங்களை காண பண்ணுவாராம். எப்படி வழி நடத்துவாரு? 13ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பாருங்க. இரவில் அக்கினி ஸ்தம்பம், பகலில் மேக ஸ்தம்பம். கடைசி வசனம் சொல்லுது, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்களை விட்டு விலகவே இல்லை, விலகவே இல்லை, கூடையே வந்தது. முன்னும் பின்னும் கத்த தேவ சமூகத்தை வைத்தா, தேவ பிரசன்னத்தை வைத்தா. அக்னியும் விலகலை, மேக ஸ்தம்பமும் விலகலை. கூடாரம் போட்ட இடத்துல மேகம் நின்றது, கூடாரத்துக்குள்ள மகிமை விளங்கியது. செங்கடல் பிளந்தது, வனாந்தரத்தில் வழி உண்டானது, அவாந்தர வழியில் ஆறு உண்டானது. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உண்டானது. மன்னாவினாலே போஷித்தா, காடையினாலே போஷித்தா. கண்மலையில் நீரூற்று உண்டானது. மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறியது. யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது. அல்லேலூயா. வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சியின் வார் அருந்து போகல. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தா. இஸ்ரவேல்ல ஒருவனும் பலவீனப்பட்டவனா இருந்ததில்லை. கழுகுக்கு தப்ப சமமான வாழ வயதை திரும்பி கொடுத்தா. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமக்கிறது போல தேவன் சுமந்து கொண்டு போ. வழி நடத்துறதுன்னா என்ன? அப்பப்ப என்ன வேணுமோ எல்லாம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. உங்களை வழி நடத்துறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை நடத்துறது அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, காத்திரு மகளே, உன்மேதன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படி இருக்கு பாருங்க. 15ஆம் வசனம் நினைக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு அவர் இளைப்பாறுதலை தருவார். வழி நடத்துவாருங்க. ஏசப்பா போல நம்மளை நடத்துறவர் யார் இருக்கா? அழகா நடத்துவார். வழி நடத்தி கூட்டு, கையை பிடிச்சு கூட்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்க கூட்டு போனார். ஆதியாகமம் 25:11 வா லகாயிரோய்க்கு வான்னு கூட்டு போறார். அங்கிருந்து 26:4 வா கேரூராருக்கு வான்னு கூட்டு போறார். 26:6 12 போனா திருப்பியும் வா கேரூரார்ல இன்னொரு இடத்துக்கு வான்னு கூட்டு போறார். திருப்பி அங்கிருந்து 26, 20, 26, 25, 26 வந்தா வா பேர்சபாவுக்கு வான்னு கையை பிடிச்சு கூட்டு போறார். ஒவ்வொரு இடமா வழி நடத்தி கூட்டு போறார். லகாயிரோய்க்கு வந்த போது பிள்ளை இல்ல. லகாயிரோவில் வந்த உடனே கர்த்தர் 2 பிள்ளையை கொடுத்துட்டார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்தார். கேரூராருக்கு கூட்டு வர்றாரு. வா கையை பிடிச்சு வா கேரூராருக்கு போன்னு சொல்றாரு. கேரூராருக்கு போனா அங்க போன உடனே வேதம் சொல்லுகிறது, பஞ்ச தேசம் எகிப்துக்கு போகாத இங்கே இருன்னு சொன்ன உடனே பஞ்ச தேசத்துல விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக படிவடை காரலையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியரை பராமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே கேரூரார்ல இருந்து இன்னொரு இடம், கேரூரார்ல இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்லி கூட்டு போறார். ஏசைக்கு சித்து நான் பார்த்தான், ஒரே கசப்பு ஒரே வேதனை. பொறுப்பா வந்தது நான் கொண்டு கூட்டு வந்துட்டேன். இனி ரெகபோத்தை நான் உனக்கு தருவேன், பழுகி பெருகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குவா.
திருப்பி கையை பிடிச்சி வா பெயர்சபாவுக்கு வான்னு கூட்டு போறார். பெயர்சபாவுக்கு போன போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் வாக்குவாதம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சண்டை பண்ணாங்களோ, யாரோடு இவனோடெல்லாம் கோபப்பட்டாங்களோ, அவங்க எல்லாம் நேரா வந்து, ஐயோ அங்க ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், அவனோடு கர்த்தர் கூட இருக்கிறாராமே, அவன் நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாராமே, வா அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்வோம் என்று சொல்லி போய் அவனோடு ஒப்புர உண்டாக்கினார்கள். பெயர்சபாவுக்கு வந்தபோது சத்துருவும் சமாதானம் பண்ணும்படி, சத்துருவும் உடன்படிக்கை பண்ணும்படி, சத்துருவும் நம்மை கொண்டு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத உலகம் பார்க்கும்படி செய்வா, வழி நடத்துவா, வழி நடத்தி 2 மடங்கு 100 மடங்கு பழுகி பெருகும்படி இடம் உண்டாக்கி தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.